நேரடியாக செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் இந்த மாதத்திலே வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்காக நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை நாம் திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை ஆதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கும் தருகிறார். என்ன வாக்கு தத்தம் என்றால், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திலே இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர் பெருமைக்காக நீங்கள் பல முயற்சிகளை எடுத்து தோற்று போயிருக்கலாம். எல்லா இடத்திலையும் போகிற இடத்திலெல்லாம் உங்கள் பெயர் அவ்வளவு பெரிய பெயராய் சொல்லப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படாமல் இருக்கலாம். நீங்கள் பல நாட்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் சொல்லலாம், என்னுடைய படிப்புல கூட என்னுடைய பெயர் பெருமைப்படுத்தல, என் ஸ்கூல் லைஃப்ல என் பேர் பெருமைப்படுத்தப்படல, அதற்கு பிறகு என்னுடைய காலேஜ் லைஃப்ல கூட என்னுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படவில்லை, இப்போ என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நான் என்னுடைய பெயர் ஒன்றும் பெருசா பெருமைப்படுத்தப்படல அப்படின்னு நிறைய பேர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்த தெய்வம், அவர் வாக்கு மாறவே இல்லை. ஆபிரகாமுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். சோதோமுடைய ராஜாக்களுக்கு முன்பாய் ஆண்டவர் ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, சகல ஜனங்களும், இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற அத்தனை கிறிஸ்தவ ஜனங்களும் இந்த ஆபிரகாமுடைய பெருமையை, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை, அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்கிற ஒரு மிகப்பெரிய பேரோடு இன்றைக்கும் நம்மத்திலே அவன் இருக்கிறான். சோ ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரே, ஆனால் நான் நம்புறேன் அநேக தலைமுறைகள் அவர்களை குறித்து பேசுகிற அளவிற்கு அவர்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள், என் பெயர் அவ்வளவு கெட்டு போய் கிடக்குது பாஸ்டர், என் பேரை பெருமைப்படுத்தின இடத்துல அவமானப்படுத்தி விட்டாங்க, என் பேரு அவ்வளவு நல்ல பேரா இல்ல, என்னுடைய தெருவில் என் பேரு நல்ல பேரா இல்ல என்கிற ஒரு குழப்பத்தோடு கவலையோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்தில் உன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த பேரை எந்த இடத்திலே நீங்கள் இழந்து போனீர்களோ, எந்த இடத்திலே அந்த பேர் உங்களை விட்டு போய்விட்டதோ, அந்த இடத்திலே அந்த பேரை ஆண்டவர் திரும்பவும் நிலைநாட்டுவேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார். பேரை, நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு அநேக பிள்ளைகள் முயற்சி எடுக்கிறார்கள். எப்படியாவது என் பேர் பெருமைப்படுத்தப்படணும், 4 பேர் என்னுடைய பேரை எப்படியாவது பேசணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சு அதிகமாய் அதற்காக பிரயாசப்படுகிறார்கள். சிலர் அரசியல்வாதிகளை இடத்துல போறாங்க, சிலர் இன்னும் பெரிய பெரிய ஆபீசரை வந்து தங்களுடைய பேரை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை தேடி போறாங்க. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பேரை உலகத்தில் இருக்கிற எந்த நபர்களும் உங்க பேரை பெருமைப்படுத்த முடியாது, உங்க பேரை உயர்த்த முடியாது. நீங்க அவர்களை தேடி அவங்க என்ன பெருமையா பேசுவாங்க, அவங்க என்ன பெருமை
பெருமையா பேசுற நாள் வரும் அப்படின்னு அவர்களுக்காக ஓடுகிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து விட்டு விடுங்கள். சில நேரத்துல நமக்கு அப்படிதான் தோணும். அது 1000 பேரோடு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த 1000 பேரை நடத்துகிற அந்த மனுஷன் நம்முடைய பேரை சொல்ல மாட்டாரா? அந்த அந்த ஃபேக்டரியினுடைய முதலாளி நம்ம பேரை சொல்ல மாட்டாங்களா? இந்த இடத்துல ஏன் பேர் உச்சரிக்கப்படாதா? நிறைய பேருக்கு அந்த ஆசைகள் உள்ளுக்குள்ள இருக்கும். நான் சொல்றேன், அந்த ஆசை இருக்கிறது நிச்சயமா தப்பு இல்லைங்க, தப்பு இல்ல. அந்த ஆசை நமக்கு இருக்கும் போதுதான் நம்ம நிறைய பேர் பர்ஃபெக்டா வேலைகளை செய்கிறோம். அந்த நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நம்ம உத்தரவாதமாய் செய்கிறோம். அப்போ அந்த ஆசை இருக்கிறது தவறல்ல. ஆனால் தன்னுடைய பெயர் பெருமைப்பட வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மனுஷனை நீங்க டிபெண்ட் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தன்னுடைய பெயர் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மனுஷனை தேடி தேடி போவாங்க. மனுஷனிடத்துல ப்ளீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மனுஷனுக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்வார்கள். அந்த பெயரை சம்பாதிக்கிறதுக்காக ராத்திரி பகலா உழைப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தை அவங்க கவனிக்க மாட்டாங்க. தங்களுடைய வேலையை அவங்க சரியா பார்க்க மாட்டாங்க. இன்னும் நிறைய பேரு அந்த பெயரை பெருமைப்படுத்துறதற்காக தன்னுடைய சரீரத்தை கூட அவங்க கவனமா இருக்க மாட்டாங்க. சரீரத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க. திருச்சபையை பார்க்க மாட்டாங்க. வேத வசனம், ஜெப வாழ்க்கை எதையுமே பார்க்காம அந்த மனுஷன் தங்களை பெருமைப்படுத்தணுன்ற ஒரே காரணத்திற்காக அந்த மனுஷனையே தேடி ஓடி கடைசில நிறைய பேர் வெறுமையாய் அனுப்பப்பட்டு வருகிறார்கள், வெறுமையாய் திரும்புகிறார்கள். அந்த நபர் இவங்களுடைய பேரை உச்சரிக்க விரும்புறதில்லை. அந்த நபர் அத்தனை நன்மையை பெற்றுக்கொண்டு இவர்களுடைய பேரை அவரே தனக்காக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவங்க செய்த அத்தனையும் அவங்க தனக்காக எடுத்துக் கொள்றாங்க. அப்படி ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர், நீங்க எனக்காக தான் அந்த வார்த்தையை பேசுறீங்க. நான் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் மார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்க சொன்னது மாதிரி எல்லாத்தையுமே நான் உழைச்சிட்டேன், என் வாழ்க்கையே நான் கொடுத்துட்டேன். என் பேர் அவங்க பெருமைப்படுத்துறதற்காக என் வீட்டை கூட நான் கவனிக்கல. ஆனா ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், மனிதன் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்த முடியாது. அப்படி ஒருவேளை உங்களை ஒரு மனிதன் பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் கூட அது ரொம்ப நாளைக்கு அது நிச்சயமா உங்களுக்கு நிக்கவே நிக்காதுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்காம, ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்தாம எந்த மனுஷனாலும் உங்களுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்த முடியவே முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை தூக்கி நிறுத்த வேண்டும். மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசே எந்த இடத்திலும் ஜோஷுவாவுடைய பேரை அவன் பிரஸ்தாபப்படுத்தவே இல்லை. ஜோஷுவா பெரிய ஆளு, ஜோஷுவா என்னை விட அதிகமா ஜெபம் பண்ற ஆளு, அவன் நான் ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கும் போது அந்த மலையிலே தனியாக அவன் இருந்தான் அப்படின்றத குறிச்சு யாரும் அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணவன் தான் இந்த ஜோஷுவா. ஆனா மோசே எந்த வார்த்தையுமே அவனை குறிச்சு சொல்லவே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஜோஷுவாவை தலையை ஆண்டவர் உயர்த்தினார், அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாசத்துல என் பேரை நான் சொல்றேன், உங்க ஓனருக்காக உழைக்க வேண்டியது அவசியம்தான், உங்களுடைய மேனேஜருக்காக நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம்தான். ஆனா அதே நேரத்துல என்ன இவங்க பெருமையா பேசுவாங்கன்றதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய நாட்களை வீணடிக்கவே வேண்டாம். உங்களை பெருமைப்படுத்துறவர் யார் தெரியுமா? நீங்க மறைவிடத்துல ஜெபிக்கும் போது, நீங்க அந்தரத்துல நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி, ஆண்டவரை பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி, யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவரை உயர்த்த உயர்த்த நான் நம்புறேன், அறை வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்களை ஆண்டவர் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். உங்க பாதங்களை ஆண்டவர் மலையின் மேல நிற்க பண்ணுவார். சோ இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி நீங்க எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம் என்னன்னா, ஆண்டவரே என் பேரை பெருமைப்படுத்துவதற்கு மனுஷனால முடியாதப்பா,
அரசியலால முடியாதப்பா, எங்களுடைய சொந்தக்காரங்களால முடியாதப்பா. என் பெயரை பெருமைப்படுத்துகிறவர் யார் என்றால் கர்த்தர் ஒருவரே என் பெயரை பெருமைப்படுத்துகிறவர். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒருவனை உயர்த்துகிறவரும் அவர்தான், ஒருவனை தாழ்த்துகிறவரும் அவர்தான். நீங்க அந்த மனுஷனுக்காக செலவு பண்ண அந்த நேரத்தை, நீங்க அந்த நபருக்காக செலவு பண்ண அந்த பணத்தை, இல்லைன்னா அந்த டைம் நீங்க ஆண்டவருடைய பாதத்துல நீங்கள் செலவு செய்திருப்பீர்களே, ஆனால் நான் நம்புறேன் இதுக்கு முன்னாடி ஆண்டவர் அநேக இடங்களில் உங்கள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி இருப்பார். உங்கள் தலையை நிமிர பண்ணி இருப்பார். நீங்கள் பெருமையாய் பேசப்படுகிற நபர்களாய் மாறி இருப்பீர்கள். ஆனா நீங்க அப்படி செய்யல. நீங்க அவரை தேடி போனீங்க. அவங்க கையில பதவி இருக்கிறதுனால அவங்கள தேடி போனீங்க. அவங்க கையில கனம் இருக்கிறதுனால, அவங்க கையில செல்வாக்கு இருக்கிறதுனால, அவருடைய கையிலே மனிதர்கள் இருக்கிறதுனால நம்ம நிறைய பேர் அவங்கள டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்ல 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 இல்ல, அவங்க கையில இருக்கிற பதவி ஒரு நாள் எடுக்கப்படும். அவர்களுடைய பெயர் ஒரு நாள் எடுக்கப்பட்டு போகும். அவர்களுடைய வசதி எடுக்கப்பட்டு போய்விடும். ஆனா என் ஆண்டவருடைய கையிலே இருக்கிற ஆசீர்வாதம், என் ஆண்டவருடைய கையிலே இருக்கிற உயர்வு ஒரு நாளும் எடுக்கப்படவே மாட்டாது. சோ இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என் பேரை பெருமைப்படுத்துறதற்கு உங்களால மட்டும்தான் முடியும். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என் பேரை பெருமைப்படுத்துறதற்கு உங்களால மட்டும்தான் முடியும். ஆண்டவரே என்னை அசிங்கப்படுத்தின இடத்துல, என்னை வெட்கப்படுத்தின இடத்துல, ஆண்டவரே என் பேரை கெடுத்த அந்த இடத்துல என்னுடைய பேரை பெருமைப்படுத்துறதற்கு உங்களால மட்டும்தான் முடியும்னு கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே உங்களால மட்டும்தான் என் பேரை பெருமைப்படுத்த முடியும். நம்முடைய படிப்பினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய பேச்சு சாதுரியத்தினால் அல்ல. நான் அடிக்கடி ஆண்டவருடைய சமூகத்துல நான் நினைப்பேன், இன்றைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சமாய் கொஞ்சம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து சில இடங்களில் வந்து அந்த பேரை, ஊழியக்காரனுடைய பேரை சொல்லும் போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஸ்கூல்ல படிக்கும் போது வாத்தியார் அடிக்கடி சொல்லுவாரு, எப்பா நீ மாடு மேய்க்கிறது தான்ப்பா லாயக்கு, நீ பண்ணி மேய்க்கிறது தான்ப்பா லாயக்கு, நீ செங்கல் சூளைக்கு போறதாக்கப்பா தான் லாயக்கு, நீ சாணி சுமக்கிறது தான்ப்பா லாயக்கு. இந்த வார்த்தையை அடிக்கடி என் காதுகளில் நான் கேட்டிருக்கிறேன். உன்னை யாருப்பா பேச போற? உன்னை யாரும் பேச முடியாது, நீ ஒரு மூலையில கிடப்ப. ஆனா நான் நம்புறேன், அந்த பேர் பிரஸ்தாபத்திற்காக நான் எதையுமே இன்னைக்கு வரைக்கும் செஞ்சதில்லை. ஆனா ஆண்டவரை நெருங்க நெருங்க நெருங்க, ஆண்டவரை தேட 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 அநேக இடங்களில் ஆண்டவர் என் பேரை பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு 1ஆம் தேதி உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், மகனே உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ இன்றைக்கு வேதனையோடு இந்த ஜெபத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், நீ கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். வெகு சீக்கிரத்திலே ஒரு நாள் வரும், அன்றைக்கு உன் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ மனிதனை அல்ல, மனிதனை அல்ல, கர்த்தரையே நோக்கிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் ஆண்டவர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார் என்கிறதை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கலாம். 27 28 வாசிக்கும் போது, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 29வது வசனம், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள்.
நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே ஈசாக்கை குறித்து நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்பாக, அதான் ஒரு சில வசனங்களுக்கு முன்பாக நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு சில ஆண்டுக்கு முன்பாக அந்த கேராரூர் மேய்ப்பர் அந்த துறவு தங்களுடையது என்று ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அவனை மிகவும் குறைவாய் பேசினார்கள், தரக்குறைவாய் பேசினார்கள். நீ என்ன பெரிய பலசாலியா? உங்க அப்பா தோண்டின துறவா? அத நீ தூர் வாரிட்டியா? நீ அவ்வளவு பெரிய பலசாலி எல்லாம் கிடையாது, நீ என்னை விட்டு போய்விடு அப்படின்னு சொல்லி அவர்கள் அவனை குறைவாய் பேசினார்கள். அவனை அதான் நம்ம ஊர் மட்டமா பேசினாங்கல்ல, அந்த ஈசாக்கை கேராரூர் மேய்ப்பர் மட்டமாய் குறைவாய் பேசினார்கள். ஆனால் காலங்கள் தாண்டினது. ஆண்டவர் ஈசாக்கினுடைய பேரை எங்க ஆண்டவர் பெருமைப்படுத்தினார் தெரியுமா? யார் அவனை குறைவாய் பேசினார்களோ அவர்களே அவனை பெருமையாய் பேசுகிற நாட்களை கர்த்தர் வரப்பண்ணினார். நான் இன்னைக்கு நம்புறேன், இன்னைக்கு இந்த 1ஆம் தேதியில ஆண்டவர் இந்த மாதத்துல கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்களை நிறைய பேர் குறைவாய் பேசி இருக்கலாம். பாஸ்டர் என்ன ரொம்ப அசுத்தமா பேசிட்டாங்க, என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. நிறைய ஆண்களை பெண்கள் பேரை சொல்லி என்ன வச்சு பேசினாங்க பாஸ்டர். என்ன அவங்க கேவலப்படுத்தினது மிகப்பெரிய கேவலம். 100 பேருக்கு முன்னாடி வச்சு, 50 பேருக்கு முன்னாடி வச்சு, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக வைத்து, இல்லனா எனக்கு கீழே வேலை செய்கிற அந்த நபர்களுக்கு முன்பாக வைத்து என்ன ரொம்ப குறைவாய் பேசினார். என் மேனேஜர் என்ன ரொம்ப குறைவா பேசினார், என் கணவனார் என்ன ரொம்ப குறைவாய் பேசினார், என் மனைவி என்ன குறைவாய் பேசினார், என் டீச்சர் என்ன ரொம்ப குறைவா பேசினாங்க. அதனால ரொம்ப நெருக்கப்பட்டு அவமானத்தோட இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த மாசத்துல வாக்கு கொடுக்கிறார். யார் உங்களை குறைவாய் பேசினார்களோ அவர்கள் ஒரு நாள் உங்களை பெருமையாய் பேசுகிற நாளை கர்த்தர் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். குறைவாய் பேசின அந்த நபர்கள் ஈசாக்கை பெருமையாய் பேசினார்கள் அல்லவா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்றாங்க, நீ எங்களை விட்டு போயிரு, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்ச நாள் தாண்டின உடனே சொல்றாங்க, ஐயோ நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உங்களிடத்துல நன்மையை மட்டும்தான், நீ பெரிய ஆளு, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், உனக்கு இப்ப எல்லா ஆசீர்வாதம் வந்துருச்சு. அத்தனை பேரும் ஈசாக்கை பெருமையாய் பேசினார்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போது யாரோ ஒருவர் அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர் இது வேற யாருக்கான வார்த்தையும் கிடையாது, டைரக்டா எனக்காக வார்த்தை தான். என்னதான் பாஸ்டர் அவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க, அவ்வளவு குறைவாய் பேசிட்டாங்க, என் மரியாதையெல்லாம் நான் இழந்துட்டேன், ஏன் என்னுடைய மானம் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, என்னை அசுத்தப்படுத்திட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க. திரும்ப அந்த நபர்களுக்கு முன்பாக போய் நிற்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை. திரும்ப அந்த நபர்களுக்கு முன்பாக என்னால போய் நிக்கவே முடியாது. நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறேன், நான் அசிங்கப்பட்டேன், அவங்க முன்னாடி நிற்கிறதுனுடைய தைரியம் எனக்கு இல்லை. ஆனா இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் உற்சாகப்படுத்தி சொல்லுகிறார், எவர்கள் எந்த மனிதர்கள் உங்களை குறைவாய் பேசினார்களோ அவர்கள் பெருமையாய் பேசுகிற நாள் சீக்கிரமாய் வரும், சீக்கிரமாய் வரும். அவர்களுடைய வாய் அதே இடத்துல அதே ஜனங்களுக்கு முன்பாக உங்களை குறிச்சு இவங்கள மாதிரி யாருமே இல்லை, இவனை மாதிரி யாருமே இல்லை, இந்த தம்பி மாதிரி யாருமே இல்லை, இந்த பிள்ளை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு பேசுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்க இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 6வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். அங்க அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து மிக அழகாய் பேசுகிறார்கள். 28ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், 28ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
நன்றாய் கவனிங்கள். நீங்கள் 4வது வசனத்திலிருந்து வாசித்தால் புரியும். விஷ பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியரான அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். நன்றாய் கவனிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கப்பல் பிரயாணத்திலே அவன் தப்பி பிழைத்து கரையேறி, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதான் ஒரு விறகு எடுத்து போடும்போது ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையில கவி கொண்டது. உடனே அவன் அந்த கையில இருக்கிற அந்த விரியன் பாம்பை உதறி தள்ளுறான். அங்க இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்க அப்படின்னா அவனை ரொம்ப குறைவாய் பேசுகிறார்கள். விஷ பூச்சி அவனுடைய கையில தொங்குறத பார்த்து, இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை விடவே இல்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தான், அங்க தப்பிச்சிட்டான். ஆனா இவன் மேல இருக்கிற சாபம் அவனை விடல. இவன் கொலைபாதகன், இவன் தீயவன். எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், ஐயோ அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, நம்ம எல்லாம் அழகா வழி நடத்தி வந்தவன், இவன் தான் வழி நடத்தி வந்தான், அவனுடைய ஆலோசனையா தான் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்றதற்கு அங்க ஆள் இல்ல. அதற்கு மாறாக ஐயோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலை செய்த ஒரு மனுஷன். ஆனா கொஞ்ச நேரம் தாண்டின உடனே அந்த விஷ பூச்சி அவனை கடித்து அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, என்னுடைய வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அவன் சாகாததை பார்த்த உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் ஒரு சேதமும் வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதே வாய்தான் 1 மணி நேரத்திற்கு முன்னாடி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வாய் ரொம்ப 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 கெட்ட பேச்சு பேசிருச்சு, அவனுடைய பேரை கெடுத்து பேசிருச்சு. ஆனா 2-3 நிமிஷம் தாண்டின உடனே அதே வாய், குறைவாய் பேசின அந்த வாயே அவனை குறித்து பெருமையாய் பேசிவிட்டது. தேவர்கள் என்று சொன்னார்கள். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா சிஸ்டர்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா பிரதர்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்றேன், எந்த வாய் உன்னை குறைவாய் பேசினதோ அந்த வாய் உன்னை பெருமையாய் பேசுகிற நாளை ஆண்டவர் வைப்பார். அதே நாவு, அதே வாயிலிருந்து இன்னைக்கு அந்த வாய் உன்னை சபிச்சிருச்சு, இன்னைக்கு அந்த வாய் உன்னை வித்தியாசமா பேசிருச்சு. அந்த வாய் எந்தெந்த இடத்துல எல்லாம் உன் பேரை கெடுக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் உன் பேரை கெடுத்துருச்சு, அந்தந்த இடத்துல எல்லாம் உன் நெய்மை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, அங்கெல்லாம் உங்களை குறிச்சு குறைவாய் பேசிட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்களே. ஆண்டவர் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்கிறாரு, அதே வாய் பெருமையாய் பேச போகுது. நம்புறீங்கன்னு நான் நம்புறேன், நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவனை போல யாருமே இல்லையாமா. அவ்வளவு ஆண்டவரோட பக்தியாய் நடக்கிற ஒரு மனுஷன். ஆனா கொஞ்ச நாள் தாண்டின உடனே அவனுடைய வேதனையை பார்த்து, அவனுடைய பலவீனத்துல அவனை குறிச்சு அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நண்பர்கள், அவனை தட்டி கொடுக்க வேண்டிய நண்பர்கள் அவனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா நீ செஞ்ச தப்பு தான் உன் தலை மேல வருது. அவனுடைய நண்பர்கள் அத்தனை நாவுகளும் அவனுடைய பேரை கெடுத்து பேசுது. ஆனா முடிவில் ஆண்டவர் சொல்றாரு, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நீ பேசினது போல இவங்க பேசலப்பா, நீ பேசினது போல இவங்க பேசல. அதுக்கு பிறகு நீங்கள் கடைசி அதிகாரத்தை வாசிப்பீர்களே ஆனால் அவனுடைய சொந்தங்கள், அவனுடைய நண்பர்கள் அவனை குறிச்சு குறைவாய் பேசின அத்தனை பேரும் வந்து அவனுக்கு நிறைய பரிசுகளை எல்லாம் கொடுத்து அவனை குறிச்சு பெருமையாய் பேசினார்களாம். யோபுனுடைய குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் இல்லைன்ற அளவிற்கு எல்லாரும் பெருமை பேசுற அளவுக்கு அவன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் மாற்றிட்டாரு.
உன் பிள்ளைக்கு விரோதமாய் குறை கூறி கொண்டு தெரிகிறார்களோ, ஒரு சில நாவுகள் உங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப தப்பா பேசிட்டே இருக்குது. என் பிள்ளைய குறித்து ரொம்ப குறை பேசுறாங்க பாஸ்டர், என் மகனை குறித்து ரொம்ப குறை பேசுறாங்க பாஸ்டர், என் மனைவியை குறித்து என் கணவனாரை குறித்து ரொம்ப குறை பேசுறாங்க. என்னால் அந்த வார்த்தையை கேட்க முடியல, தாங்க முடியல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கொஞ்சம் பொறுமையாரு மகளே, மகனை கொஞ்சம் பொறுமையாரு, சில காலம் அமைதியாரு. சில காலம் அவர்கள் பேசுவார்கள், சில மாதங்கள் அவர்கள் பேசுவார்கள், சில வருடங்கள் கூட அவர்கள் பேசலாம். ஆனா வெகு சீக்கிரத்துல உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற தேவன், என்னை அலங்கரித்த தெய்வம், என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தின அந்த தெய்வம் சொல்லுகிறாரு, அதே வாய் உன்னை பெருமையாய் பேசு. நம்புறவங்க 2 கையை மேல உயர்த்தி சத்தமாமேன்னு சொல்லுங்க, நம்பி ஆமேன்னு சொல்லுங்க, நம்பி ஆமேன்னு சொல்லு, நம்பி ஆமேன். அந்த வார்த்தை, அந்த வாய் உங்களை பெருமையா பேச போகுது. அந்த நாவு உங்களை பெருமையா பேசும், அந்த நாவு உங்களை பெருமையாய் பேசும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு அழகான ஒரு நல்ல ஊழியக்காரர். ஆனால் அந்த ஊழியக்காரர் திடீரென்று பண நெருக்கத்திலே அவருக்கு பண நெருக்கத்தினால் ரொம்ப கஷ்டப்பட்டார். பண நெருக்கத்தினால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட உடனேயே அவர் கொஞ்சம் கடன், ஒரு இடத்துல போய் கொஞ்சம் கடன் வாங்கிட்டார். இந்த கடனை வாங்கி அந்த கடனை அவரால் கட்ட முடியாதனால கடன்காரர் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கே வந்துட்டாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது, நடத்தி முடிச்ச உடனே அந்த பிளஸ்ஸிங் பிரேயர் அவர் சொன்னாராமா, ஜனங்களை பார்த்து சொன்னாராமா, நான் உங்க எல்லாருக்காக உங்களை பிளஸ் பண்ணி ஜெபிக்க போறேன், எல்லாரும் கடைசியை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு நபர் எழும்பி சொன்னாராமா, நீங்க என்ன எங்களை பிளஸ் பண்றது, நீங்களே கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க பிளஸ் பண்ற பிளஸிங் எல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை, நீங்க ஒரு கடன்காரர் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக ரொம்ப வருத்தப்பட்டாராம். ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாங்க. அது அவருடைய மனசுல ஆழமாய் பதிந்தது. நாட்கள் தாண்டினது. ஆண்டவர் அந்த போதகர் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரை விடாப்பிடியா பிடிச்சிட்டாரு. ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். எந்த நபர் நீங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாரோ, அவர் வீடு தேடி வந்து தயவு செய்து முழங்கால் படிட்டு உங்க கைய என் தலை மேல வச்சு, பிளீஸ் என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. நீங்க ஆண்டவர் உங்களை ரொம்ப பயன்படுத்துறாரு. இன்னைக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரன் நாங்க பார்த்ததே இல்லைன்னு அவர் அதே நாவு அதே வாய் பெருமையாய் பேசுறான். போற இடம்லாம் அவர் சொல்லுவாராமா, எங்க பாஸ்ட், எங்க பாஸ்ட், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துறவர் அவர் தான், அவங்க சர்ச்சில் தான் நான் இருந்தேன் அப்படின்னு பெருமையா பேசுவாராம் இப்போ எங்க போனாலும். அப்ப நான் நம்புறேன், அந்த ஊழியக்காரருக்கு காலம் மாறி காலத்தை மாற்ற பண்ணின கர்த்தர் உங்களுக்கு மாற பண்ண மாட்டாரா? பிரதர், உங்களுக்கு மாற பண்ண மாட்டாரா? சிஸ்டர், உங்க காலத்தை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா? இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் அந்த காலத்தை மாற்றுவார். உன்னை குறை கூறின, உன்னுடைய பேரை கெடுத்து குறைவாய் பேசின அந்த நபருடைய வாயிலிருந்து உன்னை பெருமையா பேசுறனால கர்த்தர் அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துவார். அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதான் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி அல்ல, பல சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் சில இடங்களில் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணி ஒரு நபர் அவரை அனுப்பிட்டார். அவர் தான் அந்த இடத்துல மேனேஜர். ரொம்ப குறைவாய் போய் பேசி, நீ இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டு வந்துட்டாரு. இவர் வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு இவர் ஒரு பெரிய மேனேஜரா மாற்றிட்டார். இவருக்கு பெரிய ஒரு அவார்டு கொடுக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த அவார்டு கொடுக்கிற ஃபங்க்ஷன்ல ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் இவருக்கு அந்த அவார்டை கொடுக்கிறாரு. அந்த அவார்டை தொடச்சு அந்த மனுஷன் அந்த பெரிய நபருடைய கையில கொடுக்கிறாரு பாருங்க. அந்த நபர் இவரை குறைவா பேசின நபர். அவர் குறைவா பேசி இவரை வெளியே துரத்தி விட்டாங்க.
ஆனா இவர் ஆண்டவர் இப்ப ஆசீர்வதிச்சாரு. அவருக்கு கொடுக்கக்கூடிய அவார்டை அழகா தொடச்சு அவர் கையில கொடுக்கிற நபர் அவர் பார்த்தாராம். அப்பதான் அதே மேடையில வச்சு அப்படியே கண்கள் எல்லாம் கண்ணீராய், ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எவர்கள் உனக்கு விரோதமாய் பேசினார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். எந்த நாவு உங்களை குற்றப்படுத்தினதோ அந்த நாவு உன்னை குறித்து பெருமையாய் பேசுகிற ஒரு நாளை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இரண்டாவது உங்கள் பேரை எங்கே பெருமைப்படுத்துவார்? வாசிக்கலாமா? ஆதியாகமத்திலே எடுத்துக்கொள்ளலாம். 31ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29வது வசனம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றையும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். நன்றாய் கவனிங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றையும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். நன்றாய் கவனிங்கள். இந்த வசனம் எங்கே இது எதை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, யாக்கோபு தன்னுடைய மாமனார் லாபானை விட்டு இப்ப தன்னுடைய மனைவிகளோட பேசிட்டு லாபானை விட்டு அவன் சொல்லாம வெளியே கடந்து வந்துட்டான். லாபான் பெரிய கோபத்தோடு கூட, ஏன்னா இதுவரைக்கும் இந்த யாக்கோபால தான் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள். அதான் யாக்கோபு மேல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றான், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினி, நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு திரும்ப கொடுத்தேன், இத்தனை ஆண்டு உங்களுக்கு அடிமையை போல உங்களுக்கு வேலை பார்த்தேன், ஆனா நீங்க எனக்கு ஒண்ணுமே செய்யலையேன்னு அந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா தெரியும். இந்த யாக்கோபை இந்த லாபான் தன்னுடைய மருமகன் தான், ஆனா ஒரு அடிமையை போல நடத்தினான். நாட்கள் தாண்டினது. இப்போ யாக்கோபு மாமனாருடைய வீட்டிலிருந்து தனியா கிளம்பி வந்துட்டாரு. அந்த மாமனார் ரொம்ப ஒரு மிகப்பெரிய கோபத்தோட என்ன பண்றேன் பாரு அப்படின்னு வரும்போது ஆண்டவர் தடுத்து நிறுத்தி சொல்றாரு, இல்ல என் மகனோட நன்மையை தவிர தீமை ஒன்றையும் பேசக்கூடாது. உன்னை திட்டலான் தான் வந்தேன், உன்னை அசிங்கமா 2 வார்த்தை கேட்கலான் தான் வந்தேன், ஆனா நீ சேவிக்கிற ஆண்டவர், நீர் வணங்குகிற ஆண்டவர் உன்னை பற்றி அப்படி பேசுறதற்கு எனக்கு அனுமதிக்கல. இந்த இடத்துல ஆண்டவர் எந்த இடத்துல இந்த யாக்கோபனுடைய பேரை பெருமைப்படுத்தினார்னா, நான் நம்புறேன் சொந்தத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். இந்த சொந்தக்காரனாகிய இந்த லாபான் நினைச்சிருக்கலாம், உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா, உன்னை ஏற்றுக்கொள்றதற்கு யார் இருக்கா. ஒருவேளை அப்படி சொன்னதாக வேதம் சொல்லல, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட ஒருவேளை வந்திருக்கலாம். உனக்கு அம்மா அங்க அப்பா எல்லாம் அங்க இருக்காங்கப்பா, உனக்கெல்லாம் யார் இருக்கா. எந்த சொந்தக்காரர் அவருடைய பேரை குறைவாய் நினைத்திருந்தாரோ அந்த சொந்த மாமனார் தன்னுடைய மருமகனை குறிச்சு, எப்பா உன்னை அழிப்பதற்கு, உன்னை என்ன வேணாலும் செய்யறதற்கு எனக்கு பலன் இருக்குது, நான் பெரிய ஆளு, நான் இந்த ஊருக்காரன், எனக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனா உங்கிட்ட இருக்கிற பலன் எல்லா பலத்தை விட, என்னுடைய பலத்தை விட பெரிய பலன் உங்கிட்ட இருக்கிறத கண்டுபிடிச்சேன். நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து எனக்கு தெரியும். அந்த தெய்வத்திற்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அந்த தெய்வமே உனக்கு சப்போர்ட் பண்றாரு, அந்த தெய்வமே உனக்கு துணை நிற்கிறாரு. அதனால உன்னை நான் எதிர்த்து நிற்க முடியாது. இன்றைக்கு இரண்டாவதாக ஆண்டவர் இந்த ஜெபத்திலே இருக்கிற அநேக இடத்துல பேசுகிறாரு. இங்க இருக்கிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, உங்க சொந்தங்களுக்கு முன்பாகத்தான் உங்க பேர் கெட்டு போய் கிடக்குது.
சொந்தக்காரங்க யாருமே என்ன மதிக்கிறது இல்ல பாஸ்டர். சொந்தத்திற்கு முன்பாக நான் ஒரு ஆளே இல்லை. என் சொந்தக்காரங்க நிறைய பேர் பெரிய ஆட்களா இருக்காங்க. என் சொந்தக்காரங்க நிறைய பேர் பெரிய பெரிய கார்ல வர்றாங்க. அவங்க பெரிய பங்களால இருக்காங்க. ஆனா நான் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளை, நான் ஆண்டவரை தேடி வந்தேன். அவங்களுக்கு முன்பாக நான் குறைபடுத்தப்படுறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போனா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க, என்ன அவமானமா பேசுறாங்க. சொந்தக்காரங்களுடைய அந்த வார்த்தையை என்னால தாங்கவே முடியல. யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட தான் ஆண்டவர் பேசுறாரு. எந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக உன் பெயர் கெட்டு போனதோ அதே சொந்தக்காரங்களுக்கு முன்பாக உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக அவமானப்பட்டீர்களோ, அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக அசுத்தமாய் பேசப்பட்டீர்களோ, குறைவாய் பேசப்பட்டீர்களோ, இல்லை என்று பேசப்பட்டீர்களோ, உங்களை ரிஜெக்ட் பண்ணப்பட்டார்களோ, அந்த சொந்தங்களுக்கு முன்பாக உன் பேரை ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். ஹalleluya. நம்புறீங்களா? எஸ், இது ஆண்டவருடைய வார்த்தை. வேதத்துல இது மட்டுமல்ல, பல நபர்கள் அந்த மாதிரி நம்ம வாசிக்க முடியும். சொந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கைவிட மாட்டார். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய சொந்த சகோதரி கேட்கிறாரு, ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்கிட்ட பேச மாட்டாரா? எங்கள்கிட்டையும் பேசுவாரு. அவனை குறைவாய் பேசும்போது ஆண்டவரை டைரக்டா இறங்கி வந்து சொல்றாரு, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். சொந்தக்காரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் மோசையினுடைய பேரை பெருமைப்படுத்தினாரான்னு கேட்டா, சொந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். சொந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். சோ இன்று ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். சொந்தங்களுக்கு முன்பாக ஆண்டவரின் பேரை பெருமைப்படுத்த போற நம்புறவங்க கையை மட்டும் மேல உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை மேல உயர்த்துங்க. ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த சகோதரர்கள் தான் அவனை பார்த்து நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்றாங்க. அவனை பார்த்து உன் சொப்பனை என்னவாய் முடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொந்தக்காரங்க அவனுடைய கூட பிறந்த ரத்த சம்பந்தமான சொந்தம். வெளியாள் அவனுடைய பேரை கெடுத்திருந்தா கூட பெரிய விஷயம் இல்ல, வெளியாள் பேசினா கூட பரவாயில்ல. ஆனா கூட பிறந்த சொந்தம் அவனை ரொம்ப குறைவாய் பேசுது. பெரிய சொப்பனக்காரன் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவனோடு கூட பிறந்த எல்லாருமே, சவுல் ராஜா கூட கொஞ்ச நேரத்துல அமைதி ஆயிட்டாரு. சரி பரவாயில்லப்பா, வேணாம், அவரு ஒரு டைம் அவன் போய் பார்க்கட்டும் அப்படின்றாரு. ஆனா கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு இவன் பேரை கெடுத்துட்டானா, இவன் தோத்துட்டு வந்துட்டான்னா நமக்கும் சேர்ந்துல அவமானம், நமக்கும் சேர்ந்துல. அதான் நிறைய சொந்தக்காரங்க உங்களை பார்க்கறதுக்கு அவமானமா நினைக்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அவமானமா நினைக்கிறாங்க, உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு அவமானமா நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாவீதும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கடந்து வந்தான், யோசேப்பும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கடந்து வந்தான். ஆனா அதே சொந்தக்காரங்க, அதே யோசேப்புனுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் அவனை பெருமையா பேசுறதுக்கு ஒரு நாள் வந்துருச்சுல்ல. அதே தாவீதுனுடைய சகோதரர்கள் பெருமையாய் பேசுறதுக்கு ஒரு நாள் வந்துருச்சு இல்ல. இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அந்த நாள் அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் வரும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் வரும். அந்த சொந்தங்கள் அத்தனை பேர் உங்களை பெருமையாய் பேசுகிற ஒரு நாள் வரும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு தலை குனிந்து வாழ்கிறாய், இன்றைக்கு அவமானத்தோட வாழ்கிறாய், இன்னைக்கு யாரையும் பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கல. சொந்தங்க யாருமே எனக்கு வேணாம் பாஸ்டர், ரத்த சம்பந்தமான உறவுகள் யாருமே எனக்கு வேண்டாம், என்ன ரொம்ப பேசிட்டாங்க, என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. சோர்ந்து போக வேண்டாம், உங்க கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர்
உங்களுடைய பேரை ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, ராஜ்யம் முழுவதும் ஆளும்படியாக தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளின் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தில் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தானியேலை குறித்து வேதம் நமக்கு நன்றாய் சொல்லுகிறது. இந்த தானியேலை தரியு ராஜா உயர்த்தி கொண்டே போகிறார். ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டிங், அடுத்து ஒரு போஸ்டிங், அடுத்து எல்லாரை விட மேலான போஸ்டிங் கொடுத்த உடனே கூட இருக்கிறவங்க யாருக்குமே அதுல ஈடுபாடே இல்லை. எல்லாருக்கும் தானியேல் மேல ஒரு பெரிய பொறாமை வந்துருச்சு. உடனே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இவனுடைய பேரை எப்படியாவது கெடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க. ராஜாவுக்கு முன்பாக இவனுடைய பேரை கெடுத்துறணும். இவனுடைய பேரை கெடுத்துட்டோம் அப்படின்னா நம்மை மாதிரி சாதாரணமான மனுஷனா இவன் மாறிடுவான், அவ்வளவுதான், இவனுக்கு போஸ்டிங் குறைஞ்சிரும். அதற்காக அவனுடைய பேரை கெடுப்பதற்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். எப்படி பேரை கெடுக்கலாம், இதுல கெடுத்துடலாமா பேரை, இந்த விஷயத்துல இவன் பேரை கெடுத்துடலாமா? ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய பேரை கெடுப்பதற்கு மனிதர்கள் எடுத்த முயற்சி ஒண்ணுலாம போயிருச்சு. அவனுடைய பேரை கெடுப்பதற்காக அவர்கள் நினைத்தார்கள். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர்கள் நினைத்து சில நாட்களிலே அவனுடைய பெயர் இன்னும் பிரஸ்தாபமானதே தவிர அவனுடைய பெயரை கெடுக்கவே முடியலங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, 3வதாக ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுகிறார். உங்களுடைய பேரை கெடுப்பதற்கு மனிதர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கலாம். நீங்க உங்க பேரை எப்படியாவது கெடுக்கணும்ன்றதற்காக ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுக்கலாம், ஏதோ ஒண்ணு அவரிடத்துல சொல்லி கொடுத்து உங்களுடைய பேரை கெடுப்பதற்கு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம், வகை பார்த்து கொண்டே இருக்கலாம், நிறைய பேர் போட்டு கொடுக்கலாம். அதனால மனம் உடைந்து நீங்கள் வருவீர்களே, ஆனால் நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பேரை கெடுப்பதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சி ஒன்னும் இல்லாம போயிடும். வேலை ஸ்தலத்துல இந்த பிரச்சனையை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? குடும்ப வாழ்க்கையில கணவனிடத்திலே மனைவியை குறித்து, மனைவியிடத்திலே கணவனாரை குறித்து, இன்னும் பெற்றோரிடத்திலே பிள்ளைகளை குறித்து தவறான ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி எப்படியாவது உங்க வாசனையை கெடுக்கணும். நீங்க போயிட்டு இருக்கிற சர்ச்சில் உங்க வாசனையை கெடுக்கணும், நீங்க ஊழியம் செய்கிற இடத்துல உங்க வாசனையை கெடுக்கணும், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க வாசனையை கெடுக்கணும்னு யாரோ ஒருத்தர் முயற்சி எடுக்கிறத பார்த்துட்டு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் கோபம் வருதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ கோபப்பட வேண்டாம், அவங்க சொல்லட்டும், அவங்க கெடுக்க நினைச்ச முயற்சி எடுக்கட்டும். தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, தன்னை சுற்றி இருந்தவர்கள் தன்னுடைய பேரை கெடுப்பதற்காக அவர்கள் ராஜாவினிடத்துல போட்டு கொடுக்க போறாங்கன்னு அவனுக்கு தெரியும். அவனை குறை கண்டுபிடிக்கிறதுக்காக சுத்திட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனா வேதம் சொல்லுது, அவன் ஒரு நாள் கூட தன்னுடைய பேரை கெடுக்க நினைச்ச மனுஷர்களுக்கு விரோதமாய் அவன் பேசவும் இல்லை, எழும்பவும் இல்லை. நீ சொல்றதெல்லாம் சொல்லுப்பா, நீ ராஜாவிடத்துல போட்டு கொடுக்கறதெல்லாம் போட்டு கொடுக்குப்பா, என்னை குறிச்சு இல்லாததையும் பொல்லாததையும் நீ சொல்லிரு, பரவாயில்ல. ஆண்டவர் என்னை நான் ஆராதிக்கிற கர்த்தர், நான் வணங்குகிற தெய்வம், நீ என்னதான் ராஜாவினிடத்துல தவறாய் என் பேரை கெடுப்பதற்காக போட்டு கொடுத்தாலும் என் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ண மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய அதிகாரிகள், உங்களுடைய மேனேஜர்கள், உங்களுடைய கணவனார் ஒருவேளை அவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு நம்பி ஒருவேளை உங்களை கஷ்டப்படுத்தலாம்.
கஷ்டப்படுத்தலாம். பாஸ்டர், என் பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லி கொடுத்து என் வாசனையை வீசிட்டாங்க. என் கணவனாரும் இதை புரிஞ்சுக்கல, என் மனைவி இதை புரிஞ்சுக்கல, என் பிள்ளைங்க இதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ நடந்துருச்சு பாஸ்டர். சோர்ந்து போகிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்துல அவங்க சொன்னதெல்லாம் போய், அவங்க சொன்னதெல்லாம் உண்மை இல்லை. அவங்க இந்த பேரை கெடுக்கிறதற்காக இப்படி சொல்லியிருக்காங்கன்றத ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காலம் வரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நம்பர் 1, முதலாவதாக, யார் குறைவாய் பேசினார்களோ அந்த வாய் உங்களை பெருமையாய் பேச போகிறது. நம்பர் 2, எல்லா சொந்தங்களுக்கு முன்பாகவும் உங்க பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, உங்க பேரை கெடுக்க நினைக்கிற எல்லா சக்திகளையும் அழிச்சு அவங்க உன் பேரை கெடுக்க முடியாது, அந்த முயற்சியை நான் தோல்வியாக்கி உங்க பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அநேகரை தலை நிமிர பண்ண போகிறார், அநேகருடைய பேரை பெருமைப்படுத்த போகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் என்னோடு கூட ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் தீர்க்க தரிசனமாய் வருகிறது. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். முடிஞ்சவங்க முழங்கால் படியிட, முடிந்தவங்க முழங்கால் படியிடலாம். முடியாதவர்கள், எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். என் பேரை கெடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கு பாஸ்டர். எப்ப எப்ப எப்போன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. என் வாசனையை கெடுக்க நினைக்கிறாங்க, என்ன அவமானப்படுத்த நினைக்கிறாங்க. இல்ல, ஆண்டவர் சொல்றார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கையை மேல உயர்த்தி இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறவர் அல்லவா? எளியவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நிக்க வைக்கிறவர் அல்லவா? இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே, ஓ ஹல்லேலூயா, உன்னை அழைத்த தெய்வம், உன்னை வேறு பிரித்த தெய்வம், அவர் சொல்லுகிறார், உன் பேரை மீண்டும் நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. விசுவாசத்தோடு கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சொல்லிக்கொண்டே, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால், என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சிறியவனை 1000ஆய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கி
என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்ல, 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 என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை இழிவாய் பேசினவர்கள், அவர்கள் வாய் உங்களை பெருமையாய் பேசும். சொந்தங்களுக்கு முன்பாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை கெடுக்க நினைக்கிற சக்திகள் நிர்மூலமாக்கப்படும். உங்க பேரை யாரும் கெடுக்க முடியாது சகோதரனே, சகோதரியே. உங்க பேரை வேற யாரும் கெடுக்க முடியாது. கர்த்தர் இன்னைக்கு அனுமதிச்சிருக்கிறார். தகப்பனே, இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுதும் ஒரு சுகவாழ்வு, இந்த மாதம் முழுதும் ஒரு பலன், இந்த மாதம் முழுதும் ஒரு ஆரோக்கியம் உம்முடைய பிள்ளைகளை வந்து சேருவதாக. திருச்சபை மக்களுக்காய், நண்பர்களுக்காய், உள்நாடுகளிலே வெளிநாடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 1ஆம் தேதி நான் ஜெபிக்கிற இந்த ஜெபம், ஓ ஹalleluya, இந்த மாதம் முழுதும் அவர்களை நடத்தட்டும் அப்பா. அவங்க மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கட்டும், அவங்க பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். அவர்கள் ஓட்டுகிற வாகனத்துல ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். அவருடைய குடியிருக்கிற வீட்டினுடைய நெற்றியிலே இயேசுவின் ரத்தத்தை நான் தெளித்து நான் ஜெபிக்கிறேன். உலகத்துல இருக்கிற எந்த அசுத்த வியாதிகளும் உங்க பிள்ளைகளை தொடாதபடி ஆண்டவருடைய வேலி அடைக்கப்படுவதாக. நன்றி அப்பா. இந்த மாதம் சோதனையின் மாதமா அல்ல, இந்த மாதம் என் பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியின் மாதமா அமையட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முடிவு சம்பூரணமா இருக்கட்டும். நன்றி அப்பா, நன்றி நன்றி. உங்க கிருபையின் கரங்கள்ல தாழ்த்துறோம். என் பிள்ளைங்க கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. இதற்கு ஒரு மிகுந்த பலன ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. எங்களுடைய திருச்சபை சொந்த இடத்திற்காக ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் ஒரு இரக்கத்தை பாராட்டுங்க, பாராட்டுங்கப்பா. உங்க மகிமை இந்த நாள் முழுக்க, இந்த மாதம் முழுக்க உங்க பிள்ளைகளை வழி நடத்தட்டும். என்னோடு ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வெகு சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலைகள் மாறி ஒவ்வொருத்தரையும் முகமுகமாய் நாங்கள் சந்திக்கிற நாள் வரட்டும். உங்க கிருபையின் கரங்களை தாழ்த்துகிறோம், கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9997
66607364.